முதல்ல எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் இந்த முடிவை ஏன் எடுத்தாங்க, டீலிமிட்டேஷன் ஆகட்டும் இல்லை இருமொழி கொள்கை ஆகட்டும் ஏன் எடுத்தாங்கன்னா, அவர் சொல்லுவது மக்களினுடைய மனநிலையை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. மற்ற ஸ்டேட் மாதிரி இல்லை தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து தனி அடையாளத்தை கொண்டிருக்கிறது. இவர் சொல்கிற மாதிரி யூபியோ இல்லை வந்து மாப்பியோ இல்லை இருக்கக்கூடிய ராஜஸ்தானோ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் எல்லாம் வேற. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கணக்கு என்பது முழுமையாக வேற. இன்னைக்கு அதைத்தான் வந்து தெளிவாக நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா இந்த இனத்தினுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வியில் ஆரம்பித்து நிதி ஒதுக்கீடுல பாரபட்சம், எல்லா விதங்கள்லையும் பேச்சில் மட்டும்தான் சர்க்கரையாக இருக்காங்களே ஒழிய கக்குவது எல்லாம் விஷமாகத்தான் இருக்கிறதுங்கிறத ரொம்ப தெளிவாக பல முறை சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவர்களுடைய நோக்கம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பொழுது அவர்கள் டீலிமிட்டேஷனில் ஃபேராக இருக்க மாட்டாங்கங்கிற முடிவில் தான் இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. ஸோ பாஜக எதிர்ப்பை இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்திட்டே ஆமா, வேற வழி இல்லையே. நீங்க இன அழிப்புக்குள்ள நீங்க போறீங்க, நீங்க இனத்தை நசுக்குறீங்கல்ல. இது இப்ப பாருங்க எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு. இப்ப அவர் தேசிய அரசியலுக்குள்ள நுழையணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்ல, ஆனா அவரை கட்டாயப்படுத்தி இருக்காங்க. எந்த மாதிரின்னு சொல்லி சொன்னா, மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். தேசிய அரசியல் என்ன அடுத்த வருஷம் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதா? இப்படி ஒரு கூட்டம் கூத்துறதுனால அவர் வந்து உடனே வந்து பிரதமர் வேட்பாளரோ இல்ல வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொல்றாருல ரவீந்திரன் துரைசாமி, உங்களுக்கு பாஜக எதிர்ப்புன்றது 2019 இருந்தே உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு. அந்த அஸ்திரத்தை பெருசா எடுக்கிறது ஒண்ணு. அவங்க தொடர்ந்து எங்களோட சண்டைன்றது வந்து இங்க இருக்கிற பிரதான கட்சிகள் அதிமுக எல்லாம் இல்ல, நாங்க பாஜகவை எதிர்ப்போம். இல்லைங்க, அதிமுக கடைசியா என்ன சொன்னாலும் அவங்களோட போய் கூட்டணி சேரதாங்க போறாங்க. அவங்க கைப்பிள்ளையா தான் நடக்க போகுது. இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அண்ணன் 2029 கணக்கு சொல்றாரு, நான் 26க்கு ஒரு கணக்கு சொல்றேன். நீங்க வேணா வேடிக்கை பாருங்களேன், இது நடக்குது இல்லையான்னு பாருங்களேன். கடைசியா அவங்க அண்ணன் இவங்க தம்பி இவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் வர போறது இல்ல. அது வரைக்கும் பிஜேபி தான் அண்ணன். அவங்க பாருங்க அந்த போக்குல இவங்க 3 பேரை இணைக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க. இது எல்லா கூத்து நடக்கும். அது அன்னைக்கு நம்ம பேச வேண்டியது. இன்னைக்கு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம உள்ள வந்துடும், டைவர்ட் ஆக வேண்டாம்.